நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் கிராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 11th தமிழ் வந்து இயல் 2 500 அப்படிங்கிறது ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா, இம்பார்ட்டனாக வேலை என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ முல்லைனா என்னது? முல்லைனா காடு, காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும். அப்போ காயா முல்லை அப்படிங்கிற இந்த பாடல் பாடிவர் யாருன்னு கேட்டால் பேயனார். சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிள் ஷார்ட்கட்டு. இது முல்லை திணை அப்படின்னாவே அது என்ன துறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பருவங்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது. சரிங்களா, அந்த பருவங்காலம் வந்து குறித்து போயிடுவார். ஆனால் அந்த மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து அந்த தலைவன் வந்து தலைவை மீட் பண்ண வந்துடுவார். அந்த துறை தான் முல்லை திணை பற்றி பாடியிருக்காங்க. முல்லை காயா அப்படின்னா காட்டில் வந்து முள் இருக்கும், காட்டில் வந்து முல்லைனா காடு, காட்டில் பேய் இருக்கும், பேயனர் அந்த பாடல் பாடியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. சொன்ன காலத்துக்கு முன்னாடியே வந்ததுனால அதுக்கு இந்த மழைக்கால மலர்கள் அந்த மலர்கள் வந்து பூத்து இருக்குது. அந்த பூக்களை பார்த்து நீ வந்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து தலைவை வந்து அழைப்பார். சரிங்களா, அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு புரியுதுங்களா? முல்லைனா காடு, காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும், பேயனர் அந்த பாடல் பாடினது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இது அப்படியே கூட நீங்கள் பொறுத்துக்களை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா, எப்படின்னா இந்த காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவும் பிடவும். சில கேட்பாங்க மழைக்கால மலர்கள் கீழ்கொன்ற எது பொருந்தாதுன்னு கேட்பாங்க. மழைக்கால மலர்கள் அப்படின்னா இங்கே 5 கொடுத்துருவாங்க இல்லையா? இது ஷார்ட்கட்டு கூட காயாங்கிறது ஆயான்னு கூட நான் வச்சுக்க சொன்னேன் ஷார்ட்கட்டுக்காக. சில இப்போ ஆயா என்ன பண்ணுறாங்க, நெய் கேட்டதுனால காட்டில் அப்படின்னு நான் வச்சுக்கணும். முல்லைனா என்னது? காடு. ஆயாவை நெய் கேட்டதுனால முல்லைனா காடு, தலையை பிடிச்சி கொண்டுட்டாங்க அப்படிமாரி ஷார்ட்கட்டுக்காக. சரிங்களா, இல்லை காயா அப்படிங்கிற ஒரு பொண்ணை நெய் வாங்க போகிறப்ப காட்டிலே தலையை வந்து பிடிச்சின்னா பிடவும், கொண்டுட்டாங்கன்னா கொன்றை அப்படிமாரி நான் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. அதுமாரி போதும் அப்படின்னா மொட்டுன்னு அர்த்தம். சில மொட்டு வந்து எனக்கு போதும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மொட்டு வந்து கட்டுறதுக்கு மொட்டு போதும் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, அதேமாதிரி போதும் மொட்டு அப்படிமாரி. அலர்ந்துன்னா மலர்ந்து, கவி அப்படின்னாவே அழகு, அப்போ கவினாலும் அழகுற. சரிங்களா, பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. மழைக்காலம் முடியும் முன்னரே வந்து விட்டதை உணர்த்ததுக்காக என்னது அந்த மழைக்கால பூக்கள் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவும் பிடவும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த செம்முல்லை சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த மலர்கள்லாம் பூத்திருக்கு. அந்த டைமில் இதை பார்த்து மகிழ்ந்தாட விரைந்து வா என்று தலைவன் தலைவியை அழைக்கிறான். இதான் அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இந்த இலக்கண குறிப்பு பாருங்கள். ஆள் என்பது அசைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் என்பது அசைநிலை, ஒரு அசைநிலை அப்படிங்கிறது ஆள்நிலை அப்படிங்கிறாங்க. கன்னி என்பது அண்மை விழிச்சொல். கன்னி என்பது அண்மை விழிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம இலக்கண குறிப்பு கண்ணினா 2 அடிகளை கொண்டது. அதேமாரி இது வந்து அண்மை விழிச்சொல் அப்படிமாரி நான் வச்சுங்க. சரிங்களா, கண் விழிக்கிறோம் அப்படிமாரி, கண் விழிக்கிறோன்னா விழிச்சொல். சரிங்களா, ஆள் அப்படின்னாவே ஆள்னா எல்லோரும் அசையாமல் நில்லுங்க அப்படிமாரி, ஆள்னா எல்லோரும் அசையாமல் நில்லுங்க அப்படிமாரி. சரிங்களா, ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா, சரிங்க. இதை இலக்கண குறிப்பை பாட்டணும். இந்த வினைமுற்றில் தன்மை பன்மை வந்திருக்கு, ஆடுகம். சரிங்களா, பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம். பகுபதம்னா அலர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலர்னா பகுதி, இந்துனா சந்தி, இண்டானது விகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தனை எப்பவுமே இறந்த கால இடையில தான் எப்பவுமே வினையச்ச விகிதி தான். சரிங்களா, இது வந்து பகுபத உறுப்பிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மழைக்கால மலர்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்கலாம். அதனால் நான் வச்சுங்க. தலையை வச்சு அந்தமாரி சொன்ன காயா அப்படிங்கிற பொண்ணு வந்து நெய் வாங்க போகிறப்ப தலையை பிடிச்சி முல்லைனா காட்டில் வச்சு கொண்டுட்டாங்க அப்படிமாதிரி ஷார்ட்கட்டுக்கு அப்படின்னா கூட நான் வச்சுங்க. சில இது 500 அப்படின்னாவே நூல்வெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ 500 5 + குறுமை + 100 500 அப்படி பிரிக்கிறாங்க. அதில் 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை. இப்போ 3 6 இருக்குல்ல, இந்த 3க்கும் 6க்கும் நடுவில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை கொண்டது. அப்போ 3 6க்கு நடுவில் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 அப்படின்னாவே 500 அப்படின்னாவே 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை. சில திணை ஒன்றுக்கு 100 பாடல் இருக்குது. அப்போ 5 திணைக்கு 500 பாடல், அது 500ன்னு சொல்கிறாங்க. அது 5 திணையில் குறிஞ்சி திணைனா கபிலர், குறிஞ்சி கபிலர். முல்லைனா காட்டில் பேய் இருக்கும், முல்லை நிலத்தை பாடியவர் பேனார். மருதத்தில் ஓரமாக மரிச்சில் வந்து ஓரமாக போகணும். மருத நிலம் அப்படின்னா ஓரம் போகியார். நெய்தல் திணை அப்படின்னா அம்மு ஓனர். சரிங்க, நெய்தல் திணைனா யாருங்க? அம்மு ஓனர் அப்படின்னு நான் வச்சுக்கோம். சில நெய் வந்து 3 பேருமே சாப்பிடுவாங்க. வீட்டில் 3 பேர் 3 பேர் சாப்பிடுவாங்க நான் வச்சுங்க. அப்பா அம்மா குழந்தைங்க 3 பேர் அப்படின்னா கூட நான் வச்சுக்கேன். பாலைத்தினா பாலைனாவே பாலைவனம். அங்கே போனவே அங்கே ஓத அடிக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், மணல் அதிகமாக இருக்கும், ஓத அடிக்கும் நான் வச்சுங்க. 500 கடவுள் வாழ்த்து பாடுவது எப்பவுமே சரி வந்து பாரதம் பாடிய பெருந்தவனார் தான் கடவுள் வாழ்த்து எப்பவுமே பாடியிருப்பார். ஏன்னா தேவன் அப்படின்னாவே கடவுள், தேவனார், கடவுள்னாவே தேவனார் அப்படிமாரி. சரிங்களா, அதுமாரி தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னா மன்னர் பேர் வரும். தொகுத்தவர் யாருன்னா சிம்பிளாக புலவர் பேர் வரும். புலவர் அப்படின்னாவே கிழார். கூடலூர் கிழார் அப்படிங்கிறது 500 தொகுத்தவர். சரிங்களா,
சரிங்க. தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சை மாந்தரும் சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குங்களா? சரிங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். யானை கட்சை அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்தால் தொகுப்பித்தவர் மன்னர் வந்து யானையில் போவார் இல்லையா, தொகுப்பித்தவர் யானை கட்சை இரும்புரை. சரிங்களா? இப்போ 500 இருக்கு இல்லைங்களா, அந்த 500 அப்படின்னா 500 கொடுத்தோன்னா அந்த கூடலுக்கு கிணறு வந்து தொகுத்துட்டார். சரிங்களா? அதே வந்து யானை கட்சை மாந்தருள் எறும்பேறு அப்படின்னா அந்த சரிங்களா 500 யானை வந்து போயிட்டுருக்கப்போ இவர் வந்து இந்த 500 அப்படின்னு நான் வச்சலாம். யானை கட்சை மாதரின் சேரல் இருமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை யானை முழுக்க போர் முழுக்க அந்த சரிங்களா 500 தொகுத்த அந்த மன்னர் வந்து வராரு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பேயனார் அப்படிங்கிற இந்த பாடல் பாடியிருக்காரு. அவர் சங்ககால புறவர். இவர் வந்து இது வரைக்கும் இவர் இயற்றிய பாடல் எத்தனை கிடச்சிருக்குன்னா 105 கிடச்சிருக்குங்க. பேயனார் அப்படின்னாவே 105. பேயனார்னாவே 105. இப்போ 6 மணிக்கு மேலே காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 6 மணிக்கு மேலே அதை 105 நான் வச்சுங்க. 105 கூட்டினா 6 வரும் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ நல்லா ஞாபகம் இருக்கும் 500 எப்படி பிரிக்கிறது, எட்டனை சிற்றலை பேரலை, அதோட தனித்தனி யார் என்ன பாடியிருக்கா, தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார். சரிங்களா? 500னாவே 500 அப்படின்னாவே கூடல் இருக்கிறாரு. தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டால் யானை கட்சை சேரல் இரும்பறை. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த ஏரியா முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 500 எத்தனை அடி சிற்றலை எத்தனை அடி பேரல்லைன்னு சொல்லுங்கள். 500ல் நெய்தல் திணை பாடியவர் யார்? சரிங்களா? மருத திணை பாடியவர் யார்? மருதம் நெய்தல் இது பாடினது யாருன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதுமாதிரி மழைக்கால மலர்கள் 5 அது சொல்லுங்கள். மழைக்கால மலர்கள் 5 சொல்லுங்கள். மழைக்கால மலர்கள் 5. சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி அகவரப்பா அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த 500 தொகுத்தவர் யார் அப்படி சொல்லுங்கள். தொகுத்தவர் யார்? சரிங்களா? பேயனார் என்பவர் இதுவரை எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படி சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விட போல சூப்பராக அழகாக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க.